ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 52 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நம்ம ரெஞ்சி வியாக்கியா குச்சிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சண்டை போட்டு அவனை கடைசியில் கீழே முட்டி போட வச்சிட்டான்ல. சரி நீயா நானான்னு பார்த்தலான்னு அவன் சொன்ன உடனே ரெஞ்சி கடுப்பாயி அவன் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவன் சோக்கட் சூயின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ரெஞ்சி எல்லாம் மிரண்டுருவான். அப்படி ஒரு அட்டாக் இந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டே இப்படி ஒரு அட்டாக் பண்றான்னா கண்டிப்பா இது நார்மல் கிடையாது, நம்மளுமே வெறித்தனமா சண்டை போடணும்னு மறுபடியும் அவனும் வெறி கொண்டு அட்டாக் பண்ணுவான். அவன் ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே பொத்துன்னு வந்து விழுந்துரும். அவனுக்கே டவுட் ஆயிருச்சு, நம்ம அவசரப்பட்டு சண்டைக்கு வியாக்குயா பார்த்துட்டு இந்த அட்டாக் நீ பண்ணும்போது நான் இன்டரப்ட் பண்ணல, உன் ஃப்ளோவை கெடுக்கல, எதுவும் பண்ணல, நீயே இப்படி சரிஞ்சிட்டியேம்மா, அதுதான் தம்பி பங்கையோட வீக்னஸ் அப்படின்ட்டு அவன் ஒரு கதையை சொல்லுவான். என்னன்னா பங்கையெல்லாம் பல வருஷம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவை, அப்பந்தான் அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். பங்கையை கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக அதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட முடியும்ட்டு இல்ல. அப்படித்தான் ரெஞ்சியும் அரை குறையா கத்துக்கிட்டு வந்து சண்டை போறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். நீ பங்கைய பேட்டில் யூஸ் பண்றதுக்கெல்லாம் ரெடி ஆகலன்னு சொன்னா அதனால என்ன, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கத்தான் செய்யும். என் ஸ்வாட சேர்த்து வச்சுட்டு அடிச்சான்னா போதாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். இவன் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான்னு அவன் ஜஸ்ட் அவன் ஒத்த விரல நீட்டி அவன் பவரை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான், தொக்கா லாக் ஆயிட்டான். அப்பவுமே பியாக்குயா ஒரு சான்ஸ் கொடுப்பான், பேசாம உன் ஸ்வாட கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன், ஏன்னா நானுமே பங்கையை அட்டைன் பண்ண வந்தான் அப்படின்ட்டு அவன் ஸ்வாட் எடுத்து கீழே போடுவான். ஏதோ தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி விழும். இங்க ரெஞ்சிக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை கஞ்சி ஆக்க போறான்னு. அப்ப அவனை சுத்தி அப்படியே ஸ்வாடா எந்திரிச்சு நிக்கும் ஜென்பன் ஜொக்குராமா. அப்படியே அந்த ஸ்வாடெல்லாம் ரோஜா இதழ்களா மாறிடும். அவன் கண்ணு முன்னாடி அப்படியே பறந்து வரும். அதை வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். எஸ்கேப் ஆறதுக்கு எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி இல்லை. அவன் நினைச்சாலும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். வந்து அடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் ரெஞ்சியோட பாடியில இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு தெரிக்கும். அதுவும் ஆல் சைட்ல இருந்து தெரிக்கும். ஐயோ பாவமா. மேட்டர் என்னன்னா இப்ப இவன் பண்ண அட்டாக் 1000 ஸ்வாடுக்கு மேல அப்படியே மேல வந்து அதை அப்படியே சின்ன சின்னதா பிரிஞ்சு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ஸ்வாடா மாதிரி அட்டாக் பண்ணும். எத்தனை அட்டாக்கை தடுக்க முடியும்? அதுல இருந்து எஸ்கேப் ஆறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா வேடிக்கை வேணா பார்க்கலாம். என்ன மொத்தமா சொல்லி முடிஞ்சதா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா ரெஞ்சி அதை கேட்டுட்டு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கிளாஸ் என் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் உன்னால வர முடியாது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேற. அதாவது ஒரு பீஸ்ட் மூன் ரிஃப்ளெக்ஷன்ல தன்னோட மூஞ்ச வாட்டர்ல பாக்குது. பார்த்தா பார்த்துட்டு அப்படியே போயிடணும். அந்த பீஸ்ட பிடிக்கணும்னு நினைச்சுன்னா தண்ணிக்குள்ள முங்கி சாகும். எவன்டா இந்த டயலாக் எழுதி கொடுத்தவன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கான்? சரி என்ன இருந்தாலும் என் அளவுக்கெல்லாம் உன்னால வர முடியாது அப்படின்ட்டு மொக்க பண்ணிட்டு கிளம்புவான். அந்த டைம் நம்ம ரெஞ்சி அப்படியே முக்குன்னு முக்கி எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். இன்னும் உன்னால மூச்சு விட முடியுதான்ட்டு நக்கலா கேட்பான். அது மட்டும் இல்லாம மூவ் பண்ணாதேன்பா, ஏன்னா பாடி ஃபுல்லா இப்ப பஞ்சர் பண்ணி விட்டுருக்கான். இந்த டைம்ல எல்லாம் ஆடாம அசையாம இருந்து அப்படியே அலேக்கா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனா உயிரோட பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல நான் பருப்புன்னு மறுபடியும் தேவையில்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானா பிளட் ஓவரா லீக் ஆகி பஞ்சரான டியூப் மாதிரி ஆயிருவேன்பா. அவன் கேட்கற மாதிரி இல்ல, சண்டை இன்னும் முடியல, என்னால சண்டை போட முடியும்னு மறுபடியும் எந்திரிச்சு நிப்பான். ஏன்டா இவ்வளவு நேரம் கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சண்டை போடுவேன், முடிய சுருட்டி கொண்ட போடுவேன்னா பேசாம அப்படி ஒரு வாரமா உட்காரு, அங்க ஒருத்தைய போட்டு தள்ள வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு குறி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் வாங்கிட்டு வரேன்பா. ரெஞ்சி எங்க கேட்பான், மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வருவான். ஒரு 10 ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ற மாதிரி பண்ணி முக்க விட்டுருவான். இந்த பியாக்குயா பயலுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இவனோட பங்கையை யூஸ் பண்ணி ஆப்பனன்ட் உயிரோட இருக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். ஆனா நம்ம பைய உயிரோட இருக்கான், அதுக்காகவே நான் உன்னை பாராட்டணும். ஆனா அப்படியே விட்டுட்டு போவேன்னு மட்டும் நினைக்காத, நீ தோத்துட்டேங்கிறத உணர்ந்து ஒத்துக்க, இல்லைன்னா என் ஸ்வாட வச்சு உன்னைய பீஸா வெட்டிடுவேன்பா. ரெஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக்ல இருக்கான். அதாவது பங்கை டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது மாஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி அது மறுபடியும் அது பாட்டுக்கு நார்மல் ஸ்வாடாலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அதோட மாஸ்டருக்கு சங்கு தான். உன் நிலைமையை பார்த்தான். நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப சரண்டர் ஆகுறியா இல்ல ரூக்கியாவா காப்பாத்துறேன்னு சண்டைக்கு வர போறியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ரெஞ்சியோட நிலைமையை பார்த்தா அவனால மூச்சு விட முடியல. அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவனை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிக்கிட்டு இருக்குது. சொல்ல போனா அவனோட விரலை கூட அவனால அசைக்க முடியல. இவன் பியாக்குயா குச்சிக்கிய அவன் ஒரு லிமிட்ல நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டான். ஆனா அவன் இருக்கிறது வேற ஒரு லீக்ல. என்ன ஆனாலும் சரி இவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதே நேரம் நம்ம இச்சிகோ எந்திரிக்க முடியாம அப்படியே முக்கிட்டு இருப்பான். ஜங்கட்சு இருந்துகிட்டு வா இச்சிகோ சண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்ப இவன் இழிப்பான். அதே மாதிரி ரெஞ்சியும் சிரிப்பான். அந்த டைம் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி டைலாக் அடிச்சுட்டு நான் ரூக்கியாவை காப்பாத்துவேன் என் சோல் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெஞ்சி பாத்தீங்கன்னா அவனை சுத்தி லாக் பண்ணி வச்சிருந்த கத்தி எல்லாத்தையும் ஒட்டச்சு தள்ளிட்டு ஒத்த கை ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகிற கையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே அட்டாக் பண்ண கத்திக்கிட்டு ஓடுவான். பியாக்குயா பாத்தீங்கன்னா மிரண்டுட்டான். அவனுக்கு
என்ன சொல்றதுனே தெரியல. இந்த நிலைமையிலேயே அவளை காப்பாத்த இவ்வளவு வெறியோட இருக்கானான்னு. அப்ப அப்படியே பழைய விஷயம் எல்லாம் காட்டுவாங்க. அதாவது இக்ககு கிட்ட அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், நான் பியாக்குயா குச்சிக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரூக்கியாக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம அவளை விட்டுட்டமே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குதுல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் அட்டாக் பண்ண வருவான். சரக்குன்னு கத்தி இறங்குற சவுண்டு. அவ்வளவுதான், ரெஞ்சி சோழியை முடிச்சிட்டானான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பியாக்குயா குச்சிக்கு ஒரு இன்ச்சு கூட நகர்ந்திருக்க மாட்டான். கத்தியை வச்சு அவன் குத்திட்டான். ஆனா கத்தி உடஞ்சு போச்சு. அதுவும் நார்மலா உடஞ்சா பரவாயில்ல, சில்லு சில்லா நொறுங்கிரும். இதுக்கு மேல எங்க அவன் சண்டை போடுறது? ஆடா பண்ணாட பைய கத்தியன்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுவான். அப்போ பியாக்குயாவே பாராட்டிட்டு உன்னோட கத்தி என்னைய தொற்றுச்சேன்னு சொல்லிட்டு அவன் மேல போட்டு வந்த துணியை ரெஞ்சி மேல தூக்கி போட்டுட்டு அவ்வளவுதான் பொடி நடையா கிளம்பிடுவான். ஏன்னா இதுக்கு மேல அவனால எந்திரிச்சு வர முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் இங்க ரூக்கியாவை கூட்டிட்டு போகும்போது இவ்வளவு நேரம் ரெஞ்சியோட ஸ்பிரிச்சுவல் பவரை அவளால தெளிவா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபேட் ஆகுது. அதனால பதறுவா, ஐயோ ரெஞ்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அந்த டைம் அதே பிரிட்ஜ்ல இச்சுமாரு வழக்கம் போல இழிச்சுக்கினே நடந்து வருவான். அவனை பார்த்தோன்னே ரூக்கியாக்கு அப்படியே லைட்டா பீதியாகும். என்னமா ரூக்கியா, குட் மார்னிங் அப்படின்ட்டு வில்லத்தனமா நடந்து வருவான். அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலேன்னு ரூக்கியா அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். சரி, இனி இதுக்கப்புறம் ரெஞ்சி செத்துட்டானா, நம்ம பையன் வேற என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. ரூக்கியாவை இனி காப்பாத்துறாங்களா இல்ல அவளை காவ கொடுக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.